श्रीरञ्जितः कच परिष्कृतबर्हिबर्हः इन्द्रस्तुतः प्रणमतां दिशणानुकूलः शुक्रेतर अम्बुदवपुः वृषपर्वकारी ஸ்வஸ்ரேயசம் திசது வஹ खगदेवयानः. ஸோ போன கிளாஸை நம்ம வந்து 5வது அங்கத்தோட முடித்தோம். 6வது, அதாவது 5வது அங்கம் த கான்வர்சேஷன் பிட்வீன் தேவயானா அண்ட் கச்சன். ஸோ அவ வந்து தன்னுடைய மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றா. அதுக்கு அகெயின்ஸ்டா ஆப்போசிட்டா வேற ஏதோ ஒரு ஆஃப் ட்ராக்ல கச்சன் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து சீன் ஷஷ்டோங்கா சீன் என்னன்னா ரிஷபர்வா அமாத்தியஸ்ச பிரவிஷதா. ஸோ ரிஷபர்வா அப்படிங்கிற அந்த அசுர ராஜாவும் அமாத்தியனும் பிரவிஷதா ரெண்டு பேரும் என்டர் பண்றான். படிக்கிறடா? மாத்தியக விஜயஸ்வ மகாராஜ விஜயஸ்வ மகாராஜா வெற்றி உண்டாகட்டும் அப்படிங்கிறான். விருஷபர்வா கிம் கிம் ஆகாஷே ஆகாஷே அப்படிங்கிறான். என்ன விஜயஸ்வ அப்படின்னா நாங்க ஒரு மாதிரி ஷார்ட்டர்டு சுச்சுவேஷன்ல இருக்கோம். கிம் ஆகாஷே அப்படின்னா வந்து என்ன, ஆகாசத்துல போய் வெற்றி கிடைக்க போறதா, எனக்கு எங்க வெற்றிங்கிறது கிடைக்க போறது அப்படின்னு சொல்றான். அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு டெஃபினட்டா வந்துரும் அப்படின்னா தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இது. கிம் ஆகாஷே அப்படின்னா என்ன, ஆகாசத்துல வெற்றி வர போறதா. அதுக்கப்புறம் அமாத்தியக மா பூத் ஏவம் நைராஷ்யம் நைராஷ்யம் ஏவம் மாபூத்து நைராஷ்யம். ஸோ நிராஷா அதனுடைய பாவம் நைராஷ்யம். ஆஷானா விருப்பம், டிசையர். நிராஷா அப்படின்னா ஆஷானா ஹோப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நிராஷா அப்படின்னா நிர்கதா ஆஷா, போக்கடிக்கப்பட்ட நம்பிக்கை. ஸோ இங்க நைராஷ்யம் அப்படின்னா அந்த நிராஷாயாக பாவக நைராஷ்யம். ஸோ அந்த நைராஷ்யம் மாபூத்து, ஏவம் நைராஷ்யம் மாபூத்து, இவ்வாறாக நீங்க வந்து நம்பிக்கையை இழக்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? விருஷபர்வா பிரயத்ன பிரயத்ன வைஃபலே ததேவ சரண்யம் பிரயத்ன வைபல்யே. ஸோ விபலஸ்ய பாவம் வைபல்யம். ஸோ அந்த வைபல்யே பிரயத்தன வைபல்யே, பிரயத்தனே வைபல்யம், பிரயத்தனத்தில் ஒரு விபலதா, அந்த பலன் வராத சபலதா இல்ல விபலதா, பலன் இல்லாத அந்த தன்மையானது, தன்மையான இருந்துருத்து வைபல்யே சதி ததேவ சரண்யம் அப்படின்னா அந்த நைராஷ்யமேவ சரண்யம். புரியுறதா? அதுக்கப்புறம் மேல அமாத்தியக ஆ ஆபலோதயானி கலு கர்மாணி. கர்மாணி அப்படிங்கிறது நம்ம பண்ற ஆக்ஷன். அது வந்து ஆ பல உதயானி கலு கர்மாணி, பலன் வர பலம் அப்படின்னா பலபர்யந்தம்னு அர்த்தம். புரியுறதா? அஹ் 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 ஆபல உதயானி கலு கர்மாணி. கர்மா அப்படிங்கிறது ஆக்ஷன், நம்ம பண்ற காரியங்கள். அந்த காரியங்கள் வந்து நம்ம போடுற எஃபர்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த எஃபர்ட் ஆனது பல உதயானி கலு கர்மாணி, ரிசல்ட் வர வரைக்கும், பலத்தினுடைய உதயம் வரைக்கும் பண்றதுதான் கர்மா. அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பலன் வர வரைக்கும் நம்ம பிரயத்தனம் பண்ணணும்னு அர்த்தம். we need to further put a make an effort till we get the proper result. சரியா? அப்புறம் वृषपर्वा शुरप्रेम मुण्डितो अपि पुनरपि जायते खलु कचः. க்ஷுரப்ரேண முண்டித்தோப்பி. க்ஷுரப்ரகாங்கிறது கத்தி பிளேடு மாதிரி. அதனால முண்டித்தோப்பி மொட்டை அடிச்சாலும் கூட எப்படி வந்து தலைமுடி திரும்பி வந்துருமோ, நமக்கு வந்து இது டார்ச்சரிங் பண்ண 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 முடி வராமையா இருக்கும். ஒரு தடவை மொட்டை அடிச்ச பிறகு வராமையா இருக்கு, வருதோனும். ஸோ அந்த மாதிரி க்ஷுரப்ரேண முண்டித்தோப்பி, இந்த மாதிரி கட் பண்ண பொழுதிலும் கூட, முண்டித்தகா அப்படிங்கிறது கட் பண்றது. புனரப்பி ஜாயதே கச்சகா. கச்சகாங்கிறது ரெண்டு அர்த்தம். ஒண்ணு கச்சனை குறிக்கிறது, இன்னொன்னு கச்சகன்னா தலைமுடின்னு அர்த்தம். ஸோ தலைமுடியானது எப்படி முண்டித்தோப்பி க்ஷுரப்ரேண முண்டித்தோப்பி கச்சகா புனக ஜாயதே கலு தத்வத் அயம் கச்சோபி, என்ன நம்ம டாக்டிக்ஸ் கையாண்டு அவனை கொண்டா கூட வந்துடுறான் திருப்பியும் அப்படின்னு சொல்றான். புரியுறதா? मात्यः शतकोटि दारिद्र्याणां अन अनन्तकोटि उपायाः अन्वेषणे अन्वेषणेक्षणः कृतः मया अस्मद् विपक्षीयः. சதகோட்டி தாரித்ரியானாம். தாரித்ரியம்ங்கிறது இங்க கஷ்டம்னு வச்சுக்கோங்க. சதகோட்டி 100 இல்லைன்னா கோட்டி கஷ்டங்கள் இருக்கிறவாளுக்கு கூட அவர்களுக்கு அனந்த கோட்டி உபாயாக, எண்ட்லெஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கு. புரியுறதா? எவ்வளோ கஷ்டத்தோட இருக்கிறவாளுக்கும் அதுக்கு சொல்யூஷன்ங்கிறது வித்தியதே.
உபாயாக வித்யந்தே. ஸோ வந்து அதனால நம்ம என்ன பண்ணணும், அன்வேஷண ஈக்ஷணः கிருதः மயா அஸ்மத் விபக்ஷீயः. ஸோ வந்து நன்னா அன்வேஷணேன ஈக்ஷணः, நல்ல அன்வேஷணம்ங்கிறது தேடுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நல்ல கேர்ஃபுல்லா கண்காணிக்க வேண்டும். மயா அஸ்மத் விபக்ஷீயः மயா அன்வேஷண ஈக்ஷணः. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளுடைய விபக்ஷாக அப்படின்னா விபக்ஷத்தை சேர்ந்தவர்கள் விபக்ஷீயா. விபக்ஷகனா எதிரி. அஹ் அந்த விபக்ஷே பவாஹா விபக்ஷீயாக. ஸோ அந்த எதிரிகள் என்ன, அஸ்மத் விபக்ஷீயாக, நம்மளுடைய அந்த விபக்ஷாளானவள் அந்த எதிரிகளானவர்கள் மயா அன்வேஷணேக்ஷணः கிருதः, நன்றாக என்னால் நன்றாக கண்காணித்து பார்க்க வேண்டும், பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். கேர்ஃபுல்லா ஐ நீட் டு மானிட்டர் தெம் கண்டினியூஸ்லி அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் वृषपर्वा ம், उच्यताम् इदम् अमात्यवर ம், ननु शुक्रस्य कथम् आधारभाजनम् ஆதரபாஜ आ- ஆதரப आदरभाजनम् आसीत् इति महत् इदम् आश्चर्यम्. உச்சியதாம் இதம் அமாத்தியவர இதம் உச்சியதாம், இந்த விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். இந்த விஷயம் நனு சுக்ராச்சாரியருக்கு அவருடைய ஆதரபாஜனம், பாஜனம்ங்கிறது பாத்திரம்னு அர்த்தம். அவருடைய மரியாதைக்கு ஆர் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக கதம் அயம் கதः ஆசீத் இதி மே மகத் ஆச்சரியம். புரியுறதா? சோ உச்சியதாம் இதம் அமாத்தியவர, ஹே அமாத்தியவர, இதம் உச்சதாம், இது கூறப்படட்டும். என்ன அப்படின்னா, நனு சுக்ராச்சாரியனுடைய ஆதர பாஜனம், ஆதரம்ங்கிறது இங்க நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க, மரியாதை இல்ல, ஆதரே பாஜனம், நம்பிக்கைக்கு பாத்திரமாக சக கச்சக கதமாசீத்து, எப்படி ஆனா அப்படிங்கிறது மே எனக்கு இதம் மகத் ஆச்சரியம். இது வந்து ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க் ஃபார் மீ. இட்ஸ் ரியலி ஷாக்கிங் தட் ஹவு சுக்ராச்சாரியாரனுடைய ட்ரஸ்ட் வர்த்திக்கு பாத்திரமாக அவன் எப்படி ஆனா. அவ்வளோ பெரிய அசுராளுக்கெல்லாம் தலைவர் அவர். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இவன் எப்படி ஆனா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னு இந்த ம், ரிஷபர்வா கேக்குறான் அமாத்தியனை. அஹ். मात्यः प्रियदुहितृकः आचार्यः ம். तत् प्रिय करीति करोति करीति கரீதி करी பிரியகரி. करीति இது ओके ந இதம் ஆச்சரியம். न इदम् आश्चर्यम्. பிரிய துஹித்ருகா ஆச்சாரியா. ஸோ ஆச்சாரியருக்கு அட்ஜெக்டிவ் வந்து பிரிய துஹித்ருகா. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, யாருக்கு வந்து பிரியா துஹிதா எஸ்ய சஹா சஹ பிரிய துஹித்ருகா. ஸோ யாருக்கு வந்து பொண்ணு வந்து ரொம்ப பிரியமோ அப்படி இருக்கின்ற ஆச்சாரியா தத் பிரியகரி. ஸோ தஸ்யாக பிரியகரி, அவளுக்கு வந்து என்ன பிரியம் கரோதி, அவளுக்கு பிரியமானதை செய்யறார்த்தால இதம் ஆச்சரியம். பிரியா தஸ்யாக பிரியகரி அப்படிங்கிறது அவளுக்கு பிரியகரி எதுன்னா இந்த கச்சன் மேல வைக்கிற ஆசை. சரியா? அதனால என்ன அப்படின்னா இதான் ஆச்சரியம். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு பிடிக்கிறதுனால அப்பாவுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆச்சாரியக பிரிய துஹித்ருகா, அவர் வந்து பொண்ணுகிட்ட ரொம்ப ஒரு ஆசையோட இருக்கிறவர். சரியா? அதனால இதம்னா हम ஆச்சரியம். प्रिय प्रिय करीना பிரிய பிரியகரி करीना பிரியம் கரோதி இது பிரியகரி. ம். ஆ ஜி சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த பிரிய துஹித்ருக்காக நீங்க என்ன விக்கிரகம் சொன்னேன்? ஆ பிரியா பிரியா துஹிதா, துஹிதா பிரியா யஸ்ய சஹ. ஓகே. பிரிய துஹித்ருகா, யாருக்கோ அவர். அது ஏன் இங்க கஹான்னு போடுறது? அல்பார்த்தே ரொம்ப இன்னும் க்ளோஸுங்கிற அர்த்தம். சரி. ஆ, அப்புறம் वृषपर्वा वनमल्लिका कुसुम पेक्ष पेशलाम् ம் अस्मत् गुरो तनया नित्या नित्य अग्नो नित्याग्निहोत्र परतन्त्रः वटुः कथम् आकर्षति. வனமல்லிகா குசும பேசலாம் அஸ்மத் குருதனயாம் நித்யாக்னிஹோத்திர பரதந்திரः சஹா வட்டுஹு கதம் ஆகர்ஷதி அப்படின்னு கேக்குறார். என்ன அப்படின்னா, வனமல்லிகா குசும பேசலாம். வனமல்லிகா அப்படின்னா அந்த காட்டுல பூக்கிற அந்த கொடிகளினுடைய
பூ அந்த மல்லிகா குசும பேசலாம், அந்த பூக்கு சமானமாக பேசலாம்னா சாஃப்ட் மிருதுவாக இருக்கின்ற அஸ்மத் குரு தனயாம், அஸ்மாகம் குரோஹோ தனயாம், நம்மளுடைய குருவினுடைய பெண்ணை நித்திய அக்னிஹோத்திர பரதந்திரக சகவட்டுகு, எப்பயும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா தினம் வந்து இந்த ஹோமம் பாலதண்டம் பலாச தண்டம்னு அந்த சமைத்து இதுல ஆகரணத்துல ஹோமத்துல ஈடுபாடு கொண்டிருக்கின்ற சக கச்சக வட்டுகு, வட்டுகுன்னா பிராமணன், அந்த பையனானவன் கதம் ஆகர்ஷதி, எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணான்னு அர்த்தம். இவ வந்து இவ்வளவு சாஃப்ட் அண்ட் கோமளமா இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவளை அட்ராக்ட் பண்ணணும்னா இவனும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஒரு பிரின்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். இவன் வந்து எப்ப பார்த்தாலும் இதை கட்டிண்டு சமித்த ஆகரணத்துக்கு போறேன், அப்புறம் வந்து இதுக்கு கேது கிரகத்துக்கு வந்து பரிகாரம் பண்றேன் சாந்தி பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கிற நித்திய அக்னிஹோத்திர பரதந்திரகனா எப்பவுமே அக்னி காரியங்கள்ல பரதந்திரகா அப்படின்னா ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்டு இன் டூயிங் த ஹோமம், அப்படி இருக்கின்ற சகவட்டுகு கதம் ஆகர்ஷதி, ஹவு டிட் ஹி அட்ராக்ட் ஹர், புரியுதா? அதுக்கப்புறம் மேல मात्यः महाराज नवमल्लिका कचम् अपेक्षते खलु। இவன் அட்ராக்ட் பண்ணாட்டியும் நவமல்லிகாக்கு கச்சத்தை பிடிக்கிறதோங்கிறான். நவமல்லிகாங்கிறது இங்க யாரு? அந்த தேவயானா. தேவயானாக்கு வந்து கச்சனை பிடிக்கும் அபேட்சதே, அவ வந்தா வானா நான் சொல்ல போறான். அப்புறம் वृषपर्व कथं किं दूर दूरादिरोहिणी இல்ல கதா, கதான கதை, அவளுடைய கதை தூர அதிரோகிணி. ஹவு ஃபார் இஸ் தேர் லவ்னு அர்த்தம். தூர அதிரோகிணி அப்படின்னா எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்ல மாட்டோமா? எவ்வளவு எவ்வளவு தூரம் அவ கதை போயிருக்கு, இப்பதான் ஆரம்பமா ரொம்ப நாள் ஆயாச்சான்னு அர்த்தம். கதா கிம் தூர அதிரோகிணி அப்படின்னு கேட்கலாம். சரியா? அப்புறம் उमात्यः प्रथमे प्रथमे किल सोपाने உபானம்ங்கிறது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கு, இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப முத்தி போல அர்த்தம். அப்புறம் वृषपर्व द्वितीय सोपान आरोहणात् पूर्वमेव कथायाः तस्याः पादभङ्गः कर्तव्यः। சோ த்விதீய சோபான ஆரோகணாத் பூர்வமேவா, த்விதீயம்னா ரெண்டாவது படிக்கட்டை ஏறத்துக்கு முன்னாடியே தஸ்யாக கதாயாக பாதபங்கா கர்த்தவியா, பாதபங்கம்ங்கிறது காலை உடைக்கிறதுன்னு அர்த்தம். சோ இங்க வந்து பாதபங்கம்ங்கிறது கதா தஸ்யாக கதாயாக அவளுடைய அந்த பிரேம கதையினுடைய கதைக்கு ஒரு ஹால்ட், ஒரு முற்றுப்புள்ளி போடணும். பாதபங்கா கர்த்தவியா, நீட் டு பிரிங் ஹிண்ட்ரன்ஸ், ஏதாவது ஒரு அதுக்கு வந்து ஒரு தடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றோம். பாதபங்ககாங்கிறது லிட்ரலி காலை உடைக்கிறதுங்கிறது இல்ல, அதுக்கு வந்து ஒரு தடங்களை விளைவிக்கணும்னு அர்த்தம். புரியுறதா? அவ ரெண்டு பேரும் சேராம வி நீட் டு புட்ட இது இது ஏதோ ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணணும் அவ ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்றான். அப்புறம் मात्यः बाणं समयो निरीक्ष्यः विनयादिशीलैः पितरं वयोरूपाभ्यां दुहितरं समम् एव समाहर्षति कचः तकः। அச்சஹதஹ பாடம் கரெக்ட். சமயோ நிரீக்ஷா, நம்ம வந்து சமயத்தையும் பார்த்துக்கணும். சரியா? வினயாதிசீலைஹி பிதரம், வினயம் முதலிய சத்குணங்களால அப்பாவை அட்ராக்ட் பண்றான். பிதரம் சமாகர்ஷதி, வயோரூபாபியாம் துஹிதரம் சமாகர்ஷதி, வயசு தன்னுடைய ரூபம் அப்பியரன்ஸ், அதனால துஹிதரம் பொண்ணை வந்து சமாகர்ஷதி. புரியுறதா? சோ கச்சஹதக கச்சன்கிற இந்த பொல்லாதவன் என்ன பண்றான் அப்படின்னா வினயாதிசீலை, வினயம் முதலிய நற்குணங்களினால், சீலம்ங்கிறது குட் கான்டக்ட், அந்த மாதிரி நற்குணங்களினால் பிதரம் அப்பாவை சமாகர்ஷதி, அப்பாவான அந்த சுக்கராச்சாரியரை சமாகர்ஷதி, சமயக் ஆகர்ஷதி. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? கஜகதக வயோரூபாபியாம், அவனுடைய வயதினாலையும் ரூபங்களினாலையும் என்ன பண்றான் அப்படின்னா துஹிதரம் பொண்ணையும் சமாகர்ஷதி. எப்படி சமாகர்ஷதி? சமமேவ, எப்படி வினயாதிசீலைகி பிதரம் சமாகர்ஷதி, ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல, ஒருத்தருக்கு வந்து குட் கான்டக்ட், ஒருத்தருக்கு வந்து அப்பியரன்ஸ் வயசு எல்லாம். புரியுறதா? ஈக்குவலின்னு அர்த்தம். சமமேவ அப்படின்னா ஈக்குவலி அட்ராக்ட்ஸ் போத் த ஃபாதர் அண்ட் த சன். ஹி அட்ராக்ட்ஸ் த ஃபாதர் பை ஹிஸ் குட் கான்டக்ட் அண்ட் ஹி அட்ராக்ட்ஸ் த டாட்டர் பை ஹிஸ் ஏஜ் அண்ட் அப்பியரன்ஸ். புரியுறதா? சொல்லுங்க. அங்கேயே சமயோ நிரீட்சியகான்னு போட்டான். சமயா நிரீட்சா, நம்ம வந்து டைமை வந்து பாத்துக்கணும் அப்படின்னா இவ வந்து ஃபர்தரா மேல ஏறாம
we should also concentrate on the time. ரொம்ப நாள் எடுத்துக்காம கிடுகிடுன்னு இதுக்கு ஒரு முடிவு ஆமா வரணும். இதுக்கு கிடுகிடுன்னு ஏதாவது ஒரு முடிவை ஆரம்பிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அதுக்கப்புறம் वृषपर्व तथा तन्मारण उपायः चिन्त्यताम् यथा अस्मद् गुरोः न शङ्कते वेति च सर्वं तस्मिन् प्रतिष्ठितम् सर्वं तस्मिन् प्रतिष्ठितम् अस्मत् भाग्यम् तथा சரி அவ்வாறே தன் மரண உபாயः தஸ்ய கச்சஸ்ய மரண உபாயः அவன் செத்து போடுறதுக்கு ஒரு உபாயம், அவனை கொல்வதற்கு, மாரணம்ங்கிறது கொல்றது, மாரணஸ்ய உபாயः மாரணோபாயः சிந்தியதாம் யோசிக்கப்படட்டும். யதா அஸ்மத் குருஹு ந சங்கதே ந வேத்தி ச. ஸோ யதா யதா உபாயः சிந்தியதாம் அப்படின்னா எப்படி நீ யோசிக்கணும்னா, அஸ்மத் குருங்கிறது அஸ்மாக்கம் குரு, நம்மளுடைய குருவானவர் ந சங்கதே டவுட் பண்ணப்படாது நம்ம மேல, ந வேத்திச்ச அவருக்கு தெரியவும் கூடாது. தெரிஞ்சு விட்டாருன்னா போன மாதிரி இந்த சூக்கரம் கடிச்சு செத்து போனா பாருங்க, மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொடுத்து திருப்பியும் உயிர்ப்பிக்க செஞ்சாச்சு. சோ அந்த மாதிரி திருப்பி ஆகப்படாதுங்கிறான். சர்வம் தஸ்மின் பிரதிஷ்டிதம் அஸ்மத் பாக்யம், அஸ்மத் பாக்யம் அஸ்மாக்கம் பாக்யம் சர்வம் தஸ்மின் கச்சே பிரதிஷ்டிதம். நம்மளுடைய அஸ்மத் அப்படின்னா அஸ்மாக்கம், பாக்யம் அப்படிங்கிறது நம்மளுடைய குட் ஃபார்ச்சூன், அதுங்கிறது சர்வம் சர்வம் அஸ்மத் பாக்யம் நம்மளுடைய எல்லா பாக்கியங்களும் தஸ்மின் கச்சே அந்த கச்சனிடத்தில் பிரதிஷ்டிதம் இருக்கிறது. புரியுதா? குருவுக்கு தெரியாம கொலை பண்ணுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இனிமே நம்மளுடைய சக்சஸ் நம்மளுடைய எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிதிங் லைஸ் ஆன் கச்சா. ஸோ அவன் உயிரோட இருந்துட்டான் அப்படின்னா மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு தேவர்களையும் உயிர்ப்பிக்க செஞ்சிருவான். உயிர்ப்பிக்க செஞ்சதுனா அப்படின்னா ஈக்குவலா இங்கேயும் செத்து போயிட்டு இருப்பா, உயிரோட வருவா, அங்கேயும் செத்து போவா, உயிரோடு வருவா. ஆடட் டு தட் தேவர்களுக்கு அமிர்தம் வேற கையில இருக்கு. 2 மருந்து இருக்கு அவகிட்ட, இவாகிட்ட ஒரே ஒரு டானிக், அவகிட்ட 2 டானிக் to keep them active. ஆமா சரி. அதான் अमात्यः बाणं महाराज तथा मन्त्रयामि अभ्युपायं यथा निष्ठुरः ब्रह्मचार्यम् ब्रह्मचार्य अनुष्ठानपटुः सः वटुः अपुनर् आवृत्ति पदम् उपनीयते. ஆவர்த்தி பதம் உபநீயதே. சோ அப்புறம் பாடம் மகாராஜா, சரி அப்படி ஆகட்டும் மகாராஜா. ததா மந்திரயாமி, மந்திரயாமின்னா பிளான் பண்றேன்னு அர்த்தம். மந்திரணம் கரோமி, நான் ஐ வில் பிளான் சச் அன் ஐடியா. அபியுபாயம் அப்படின்னா ஒரு ஐடியாவை அகம் மந்திரயாமி. யதா எவ்வாறு, நிஷ்டூரகா ரொம்ப பொல்லாதவனான, பிரம்மச்சரிய அனுஷ்டான பட்டுகு பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானே பட்டுகு அதை அனுஷ்டானம் பண்ணுவதில் பட்டுகு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கின்ற சக வட்டுகு. இந்த வட்டுகுக்கு அட்ஜெக்டிவ் நிஷ்டுரகா, பிரம்மச்சரிய அனுஷ்டான பட்டுகு சக, இது எல்லாமே இந்த வட்டுகுக்கு சக வட்டுகுக்கு அட்ஜெக்டிவ். சரியா? சோ ததா மந்திரயாமி, அவ்வாறு ஒரு அபியுபாயம் மந்திரயாமி, அகம் நான் அவ்வாறாக ஒரு உபாயத்தை, சரியா, மந்திரயாமி மந்திரணம் பண்றேன் கல்பிக்கிறேன். யதா எவ்வாறு, நிஷ்டுரகா ரொம்ப நிஷ்டூரமான பொல்லாதவனான, பிரம்மச்சரிய அனுஷ்டான பட்டுகு பிரம்மச்சரிய அனுஷ்டானே பட்டுகு அதை அனுஷ்டானம் பிரம்மச்சரியாம் அனுஷ்டானே பட்டுகு அதில் அனுஷ்டானம் பண்ணுவதில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கின்ற சக வட்டுகு அந்த வட்டுவான அந்த கச்சகா அபுனராவர்த்தி பதம் உபநீயதே. புனராவர்த்தி அப்படின்னா திரும்பி எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு ஆவர்த்தி பாடுங்கோ, இன்னொரு ஆவர்த்தி சொல்றா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. புனராவர்த்தினா திருப்பி ரிப்பீட் பண்றதுன்னு அர்த்தம். அபுனராவர்த்தினா திருப்பியும் வராமையே இருக்கிறது. ந புனராவர்த்தி அபுனராவர்த்தி, அப்படிப்பட்ட ஒரு பதம் ஒரு இடத்தை உபநீயதே சென்று அடைவது போல. சோ உபநீயதே அப்படின்னா அதுக்கு நயதி நீயதே, he will be taken to that place. வட்டுகு தத்ர நீயதே. சரியா? ஸ்மிருதிம் அபிநீய, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுன்னுட்டு, ஆஹா மகாராஜ ஸ்புரிதம், எனக்கு ஸ்புரிதம்னா எனக்கு தோணி எடுத்தோன்னு அர்த்தம், எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு சம்திங் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பர்வா கதம் ஏவ அமாத்தியவரக, என்னது என்ன ஆச்சு அமாத்தியவர அப்படின்னு என்ன யோசிச்சிருக்கேள் அப்படின்னு கேக்குறான்.
ஆ, अमात्यः श्रूयतां महाराज ம், मदिरा प्रियः खलु भगवान् भार्गवः ம், रह प्रदेशे कचं निहत्य भस्मीकृत्य तद् भस्म मिश्रा ம், मदिरा गुरुणा पाययितव्या ம், शुक्रो शुक्र उदरान्तरे सः ம், वटुः अगत्योदरान्तरे ம், वातापि इव जीर्यते कथम् ம். கதம் அப்படின்னா இது எப்படி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கதம் எப்படி என் பிளானு அப்படின்னு புரியுறதா? என்ன பிளானு? ஸ்ரூயதா மகாராஜா, கேளுங்கோ ராஜா. மதிரா பிரியः கலு பகவான் பார்கவः. பகவான் பார்கவஹனா பிருகு வம்சத்துல உற்பன்னः பார்கவः. சோ பிருகு வம்சத்துல பிறந்த அந்த பார்கவர் யாரு? சுக்ராச்சாரியார். பகவான் பார்கவः மதிரா பிரியः கலு. மதிரானா மதிராபானம், சூராபானம், அதுல ரொம்ப பிரியா. அது மதிராயாம் பிரியः மதிரா பிரியः கலு சஹ. பார்கவாவுக்கு அட்ஜெக்டிவ் அது. ரஹப் பிரதேசே அப்படின்னா யாரும் இல்லாத ஏகாந்தேன்னு அர்த்தம். ரஹப் பிரதேசேனா ரஹஹா அப்படின்னா ரஹசின்னு அர்த்தம். சோ ரஹப் பிரதேசே ஏகாந்த பிரதேசே ஏகாந்தே கச்சம் நிகத்திய கச்சனை வந்து கொன்னுப்ட்டு பஸ்மீகிருத்திய நல்லா பஸ்மம் பண்ணிட்டு, அதாவது அவனை கொன்னு எரிச்சு அந்த பஸ்மத்தை தத் பஸ்மமிஸ்ரா மதிரா அந்த அந்த மதிரால வந்து அவனுடைய பஸ்மத்தை போட்டு கலக்கிட்டு குருணா பாயயித்தவ்யா குருவினால் குடிக்க வைக்கப்பட வேண்டும். பீத்தவ்யா பாயேத்தவ்யா அவரை குடிக்கும்படி செய்ய வேண்டும் நாம. சரியா? சோ மதிரா பாயேத்தவ்யா குருனா, இந்த மதிராவானது குருவினால் குடிக்கும்படி செய்ய வேண்டும். புரியுறதா? செய்யப்பட வேண்டும். எங்க அப்படின்னா ரஹப்பிரதேசே ஒரு ஏகாந்தே கச்சம் நிகத்திய கச்சனை கொன்றுவிட்ட பிறகு நீ ஹன்னு லெப்பு நிகத்திய பஸ்மீகிருத்திய. சரியா? அபஸ்மம் பஸ்மீகரணம். சோ பஸ்மீகிருத்திய பூத தத்பாவே ஜ்வி. சோ பஸ்மீகிருத்திய தத் பஸ்ம மிஸ்ரா அந்த தஸ்ய பஸ்ம மிஸ்ரா அவனுடைய பஸ்மஸ்ய மிஸ்ரா அந்த மிஸ்ராவானது மிஸ்ரானா கலக்கிறது அதோட சேர்ந்து மதிராவை குருணா பாயேத்தவ்யா குருவினால் குடிக்கும்படி செய்ய வேண்டும். சுக்கர உதர அந்தரே சுக்கரனுடைய சுக்கரஸ்ய உதரம்னா வயிறு, அதனுடைய அந்தரம்னா உள்ளே சக வட்டுகு அந்த வட்டுவான அந்த கஜக அகஸ்திய உதராந்தரே அகஸ்தியர்னுடைய வயத்துல வாதாபிரவ ஜீரியதே வாதாபி போல ஜீரணமாயிடுவான். கதம் அதாவது அந்த ரெண்டு அசுரா வந்து ஒவ்வொரு தடவை வந்து இந்த வேஷம் போட்டுண்டு ஒரு ஆடு மாதிரி வேஷம் போட்டுண்டு அந்த இவாளுக்கு வந்து ரிஷிகளுக்கெல்லாம் உணவா அவளே உள்ள போயிட்டு அவ வயத்தை கிழிச்சுட்டு வெளில வந்துருவா. இதே மாதிரி அகஸ்தியருக்கு கொடுக்கும்போது என்ன ஆச்சு? அதே அந்த வாதாபிங்கிற ராட்சசன் உள்ள போயிட்டு வாதாபி ஜீர்ணோ பவ அப்படின்னு அவர் உள்ள ஜீரணம் ஆயிடுவான். he will not come out of அகஸ்தியா. சோ அந்த மாதிரி அகஸ்திய உதர அந்தரே அகஸ்தியஸ்ய உதராந்தரே அதில் வாதாபிரிவ வாதாபி போல ஜீரியதே ஜீரணம் ஆயிடுவான். கதம் கதம் அப்படின்னா ஹவுஸ் மை ஐடியான்னு அர்த்தம். இது எப்படி அப்படின்னு கேக்குறோம்ல தமிழ்ல, அது மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் பர்வா காயத்ரி விகட மதிரான்னு சொன்னேன். ஒரே ஒரு செகண்ட். எது? மதிரா மதிரானா மதிரான். மதிரானா சுறாபானம், லிக்கர் மாதிரி. ஓகே. சுறாபானம். वृषपर्वा विकट अट्टहासं कुर्वन् साधु अमात्य साधु स्वयं कृते गर्ते स्वयमेव पतिताः सुराः. விகட அட்டகாசம் குருவன்னு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அட்டகாசம்னா சிரிப்பு. அதை பண்ணிண்டு சொல்லிண்டு சிரிச்சுண்டு ஹஹான்னு சிரிச்சுண்டு அமாத்திய சாது சாது ஓ சுஷ்டு பண்ணித்தம்னு அர்த்தம். ஸ்வயம் கிருதே கர்த்தே அவா நோண்டின அவா போட்ட குழியில ஸ்வயமேவ பதிதாக சுராகா தானே விழுந்துட்டா. புரியுறதா? கர்த்தம்னா உங்களுக்கு கிரேவ்னு அர்த்தம். அவ நோண்டின கிரேவ்ல அவளே விழுந்துட்டா அப்படின்னு சொல்றான். சரியா? படிங்கோ. अत्यंत प्रिय पुत्र शोक दहनात् दग्धो विदग्धो गुरुः कार्य कार्य विवेक कार्य अकार्य विवेक शून्य मनसो कार्य अकार्य विवेक शून्य मनसो नाको कसः प्रायशः.
அத்தியந்த பிரியபுத்திர சோக தகனாத் விதக்தஹ குருஹு தக்தஹா. விதக்தஹனா ரொம்ப புத்திசாலியான குருஹுனா ப்ரஹஸ்பதி. அவர் தக்தஹா எரியப்படுவார். எப்படி எதனால? அத்தியந்த பிரியபுத்திர சோக தகனாத் தான் ரொம்ப அத்தியந்தம் பிரியம், ரொம்ப மிகவும் பிரியமான புத்திரஸ்ய சோக தகனாத், அந்த சோகத்தினால, அந்த சோக எரிச்சல்னால என்ன அப்படின்னா விதக்தஹ குருஹு தக்தஹா, ரொம்ப புத்திசாலியான அந்த ப்ரஹஸ்பதியானவர் எரிஞ்சுடுவார். தக்தஹா பவிஷ்யதி. காரிய அகாரிய விவேக சூன்ய மனசா நாகௌகசா பிராயசா. ஸோ வந்து என்ன அப்படின்னா காரிய அகாரிய விவேக சூன்ய மனசா, காரியம் அதாவது எது செய்யணும், அகாரியம் எது செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ், விவேக புத்தினா அதுதான். அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாத சூன்ய மனசா, ரொம்ப எம்டியா இருக்கின்ற மனசோட இருக்கின்ற நாகௌகசா, அதாவது நாகம்னா சொர்க்கம், சொர்க்கத்தை ஓகம் அப்படின்னா தன்னுடைய வீடாக வைத்துக் கொண்டிருக்கின்ற தேவர்கள் என்ன பிராயசா இந்த மாதிரி ஆயிடுவா, அவளும் வந்து தக்தாளா ஆயிடுவா. சரியா? பிராயசா அப்படிங்கிறது இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவளுக்கும் அழிவு வந்துடும். பிகாஸ் in the absence of guru they will also they will not have anyone to guide them. So அவ வந்து காரிய அகாரிய விவேக சூன்ய மனசக பூத்வா அத நாகௌகசக பிராயசக தக்தாக பவந்தி. புரியுறதா? அவள் அதை வந்து கம்ப்ளீட் ஆல நம்மளா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி. சோ அத்தியந்த பிரிய புத்திர சோக தகனாத்து, மிகவும் பிரியமான புத்திரஸ்ய சோக தகனம், அந்த சோக ரூபேண தகனம், அந்த தகனாத்து எரிஞ்சு போனதுனால அதன் காரணத்திலிருந்து விதக்தஹ குருஹு தக்தஹா, புத்திசாலியான அந்த ப்ரஹஸ்பதியானவர் தக்தஹா அவரும் எரிந்து விடுவார். தக்தஹா பவிஷ்யதி, அவரும் அழிஞ்சு விடுவார். அவர் போனப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேவர்களை கைட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டான். சோ அதனால காரிய அகாரிய விவேக சூன்ய மனசா, காரியம் கிம் அகாரியம் கிம், காரியஸ்ச அகாரியஸ்ச காரியாகாரியே ஆர் காரியாகாரியோ. சோ அந்த காரிய அகாரியாபியாம் விவேக சூன்ய மனசா. சோ விவேகேன சூன்யம் மனஹ யஸ்ய ஏஷாம் தே தாசாம் ஏஷாம் தே தேஷாம். சோ அந்த மனசோட இருக்கின்ற நாகௌகசக, அந்த தேவர்களுக்கும் என்ன அப்படின்னா பிராயசக அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு அழிவுங்கிறது வந்துரும். புரியுறதா? கேளுங்க. ஜி, இது வந்து காரிய அகாரம், அதுல வந்து விவேகத்தில் சூன்ய மனசகான்னு விவேகே சூன்ய மனசகான்னு வருமா? விவேக ரஹிதம் தானே அந்த காரிய அகாரிய விவேகேன விவேகத்தில் ஒரு மனசு புரிய சரி, எம்டியா இருக்கு. சப்தமியும் சொல்லிக்கலாம். விவேகே அதில் சூன்யம் மனஹா எஸ்ய சஹா, ஏஷாம் சூன்யம் மனஹா ஏஷாம் தே, சூன்யமாக்கப்பட்ட மனது யாருடையதோ அவர். அப்படிப்பட்ட நாகௌகசக, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த ஓகசகன்னா திரும்ப சொல்றீங்களா? வீடா அபோடா? ஆமா, ஓகசகன்னா நாக்கங்கிறது உங்களுக்கு வந்து தேவலோகம். ஸ்வர்க்கம். ஓகஹ அப்படிங்கிறது ஓகசகா நிறைய தரம் வந்திருக்கு அகிலா. நாகௌகசகா அப்படிங்கிறது தேவலோகத்தை வீடாக வைத்துக் கொண்டிருக்க. நாகஹா ஏவ ஓகஹ ஏஷாம் தே. சரியா? நாகம் தேவலோகமே யாருக்கு வீடோ அப்படி இருக்கின்ற நாகௌகசகா அப்படின்னா தேவர்கள். பிராயசக அவ வந்து எப்படி இருக்கா அப்படின்னா காரிய அகாரிய விவேக சூன்ய மனசா தே அப்படி தக்தாக பவந்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இல்லனா அந்த காரிய அகாரிய விவேக சூன்ய மனசக நாகௌகசக பவிஷ்யந்தி. சோ அந்த நாகௌகசக அந்த தேவர்கள் காரியம் அகாரியம்ங்கிற அந்த விவேக புத்தி ரஹிதாக பவிஷ்யந்தி. சரியா? ஓகேவா? விவேகத்திலிருந்து தூரமா, apart from, because they will not be able to. தூரம் எங்க இருக்கு? சூன்யம் தானே. சூன்யம்னா இல்ல, ரிக்தம்னு அர்த்தம். away from. Okay. ஆமா. ஓகே, அப்புறம் சரியா இருக்கா தீபா? சரியா இருக்கா? Yes, yes. மாத்தியக சித்தம் சித்தம் நந்தன வாட்டிகா விஹரணம் ரம்பா பரிரம்பணம் ரக்ஷாபந்தன மாஸ்ருதே பிரதிபட்டே காராகிருஹே பந்தனம். சோ நந்தன வாட்டிகா. சோ நமக்கு என்ன சித்தம் அப்படின்னா நந்தன வாட்டிகா விஹரணம். நந்தன வாட்டிகாங்கிறது இந்திரனுடைய வாட்டிகா, உத்தியானத்துக்கு நந்தனவனம்னு பேரு. சோ அந்த இந்திரனுடைய வாட்டிகாயாம் விஹரணம். சோ நந்தனம் இது வாட்டிகா, நந்தன வாட்டிகா. நந்தன வாட்டிகாயாம் விஹரணம், நந்தன வாட்டிகா விஹரணம் சித்தம், நமக்கு வந்து சித்தம். ரம்பா பரிரம்பணம், ரம்பா அந்த ரம்பாங்கிற
அப்சர ஸ்திரீனுடைய பரிரம்பணம் அப்படிங்கிறது அவளோட என்ஜாய் பண்றது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சித்தம். சரியா? ரக்ஷாபந்தனம் ஆசிரிதே பிரதிபட்டே காராகிரகே பந்தனம் சித்தம். ரக்ஷாபந்தனம்னா ரக்ஷாபந்தனம் அப்படிங்கிறது உம் ரக்ஷாபந்தனம்ங்கிறது நம்ம கையில கட்டிக்கிற அந்த கயிறு. ஸோ வந்து ரக்ஷாயாம் பந்தனம் ஆசிரிதே, ரக்ஷைக்கோசரம் ஒரு பந்தனம்ங்கிறது இங்க மிருத சஞ்சீவனம் மந்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த ரக்ஷாபந்தனம் ஆசிரிதே பிரதிபட்டம், பட்டகன சோல்ஜர், பிரதிபட்டகன எதிரிகளினுடைய சோல்ஜர். ஸோ அந்த மிருத சஞ்சீவனத்தை ஆசிரயம் பண்ணுவதற்கோசரம் இருக்கின்ற அந்த பிரதிபட்டே, அந்த பிரதிபட்ட அவர்களிடத்தில் அவர்களுக்கு காராகிரகே பந்தனம் சித்தம், அவளுக்கு காராகிரகத்துல பந்தனம்ங்கிறது சித்தம். சரியா? கொஞ்சம் இழுத்துதான் சொல்ல வேண்டியிருக்கு. சரியா? ஜி ரக்ஷாபந்தனம் அது திரும்ப சொல்லுங்க. இந்த ரக்ஷாபந்தனம் ரக்ஷாபந்தனம் அப்படிங்கிறது அஹ், ரக்ஷாபந்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிருத சஞ்சீவனம் அந்த மந்திரத்துக்கோசரம் ஆச்சரியத்தே இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்க அட்டாக் பண்ணி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நந்தனவன வாட்டிகா விகரணம் சித்தம், ரம்பா பரிரம்பணம் சித்தம். ரக்ஷாபந்தனம்னா வாளுடைய ரக்ஷை செல்ஃபை காப்பாத்திக்கிறதுக்கோசரம் ஒரு பந்தனம், ஏதாவது ஒரு ஒரு சந்தி மாதிரி, ஒரு டை மாதிரி, டைஅப் மாதிரி வச்சுக்கணும்னு ஆசிரித்தே பிரதிபட்டே வந்தடைந்த அந்த எதிரி சோல்ஜர்கள் அவர்களிடத்தில் காராகிரகே பந்தனம் சித்தம், அவளுக்கு காராகிரகத்தில் பந்தனம்ங்கிறது சித்தம். ஒரு மாதிரி இழுத்துதான் சொல்லணும் அது. ரக்ஷாபந்தனம்னா ஹேண்ட் கப்ஸ்னு சொல்லலாமா? ஜெயில போறதுக்கு முன்னாடி சரிப்பா, ஹேண்ட் கப் போடுவாளே அதை சொல்லலாமா? அதுதான் சொல்லிக்கணும் நீங்க, அது சொல்லிக்கணும். இல்லைன்னா ரக்ஷாகோசரம் அவ வந்து ஏதாவது ஒரு அப்ப ராஷ்டிரதே பிரதிபட்டை எப்படி சொல்லுவேள்? அதான் அந்த ஹேண்ட் கப்ஸை ஆசிரயித்தவர்களான அந்த பிரதிபட்டர்கள் காராகிரகே பந்தனம் அப்படி போட்டுக்கலாமா? ஏன்னா அரெஸ்ட் பண்றதே அது போட்டு தானே அனுப்புவா, அப்படி வந்து வச்சுக்கலாம். ஆசிரித்தே பிரதிபட்டே காராகிரகேன்னு 3 சப்தமியில வந்து போட்டிருக்காரு. அதுவே உங்களுக்கு ஒட்டாது இல்லையா? நீங்க சொல்றது வேணா இழுத்து சொல்லிக்கலாம். ரக்ஷா அந்த ஹேண்ட் கஃபத்தோட இருக்கு, அதை ஆசிரித்தே பிரதிபட்டே, அதை ஆசிரயணம் பண்ணி கொண்டிருக்கின்ற எதிரி சோல்ஜர்ஸ் அவளிடத்தில் எப்படி அது காராகிரகே பந்தனம் சித்தம், காராகாரத்தில் காராகிரகம்ங்கிறது ஜெயிலு, ஜெயிலுல பந்தனம்ங்கிறது சித்தம். ஏன்னா ஜெயில்னால எனக்கு அது தோணித்து ஒருவேளை ஹேண்ட் கப்ஸா இருக்குமோ. இந்த ரக்ஷாபந்தனத்துக்கு நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆனா இந்த ஆசிரித்தே பிரதிபட்டே காராகிரகே எப்படி சொல்லுவேன்? காராகிரகே ஆசிரித்தே பிரதிபட்டே வேணா சொல்லலாம், அப்படி சொல்லிக்கோங்க. காராகாரத்தில் ஆசிரித்தே ரக்ஷாபந்தனம் ஆசிரித்தே பிரதிபட்டே பந்தனம் சித்தம், அவளுக்கு பந்தனம், அவளிடத்தில் பந்தனம்ங்கிறது சித்தம். காராகாரத்தில் ஜெயில்ல ரக்ஷாபந்தனம் ஆசிரித்தே பிரதிபட்டே, ஹேண்ட் கஃப் போட்டு இருக்கிற அந்த எதிரி சோல்ஜர்களிடத்தில் பந்தனம்ங்கிறது சித்தம், அவள் அந்த பந்திக்கிறதுங்கிறது சித்தம். அப்படிதான் சொல்லிக்கணும், வேற வழி. அது வேணா சொல்லிக்கலாம். நந்தனவாட்டிகா விகரணம் சித்தம், ரம்பா பரிரம்பணம் சித்தம், காராகிரகே ரக்ஷாபந்தனம் ஆசிரித்தே பிரதிபட்டே பந்தனம் சித்தம். ஒரு மாதிரியா வருதுல்ல? அதான் இது நிஷ்கிராந்தோ இது ஷஷ்டோ அங்கஹா. இதோட ரெண்டு பேரும் இந்த மாதிரி அவளுடைய பிளான். ஸோ வந்து இப்போ வந்து கச்சனை கொன்னுட்டு அந்த அந்த பஸ்மத்தை வந்து மதிரால மிஸ்ரணம் பண்ணி அதை வந்து இவரை குடிக்க வைக்க போறான். யார? சுக்ராச்சாரியரை. அதனால வந்து என்ன ஆக போறது அப்படின்னா, சுக்ராச்சாரியார் போன தடவை ஞான திருஷ்டியை தேடினாரோனோ அந்த மாதிரி இந்த வாட்டி ஞான திருஷ்டியை தேடி கண்டுபிடிச்சிடுவார். ஆனா பஸ்மமானதுனால அவனை திருப்பி உயிர்ப்பிக்க முடியுமாங்கிறது தெரியாது. ஜீர்ணோ வாதாபி ஜீர்ணோ பவங்கிற மாதிரி இவரோட வயத்துல அவனும் ஜீர்ணம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல வர. புரியுதா? அப்புறம் சப்தமோங்கா வேற யாரா படிக்கிறா? ரமா மேடம் படிக்கிறா? शुक्रा शुक्रस्याश्रमप्रदेशः ततः प्रविशति शुक्रः देवयाना च. சப்தமோங்கா ஏழாவது அங்கம் சுக்கிரனுடைய ஆசிரம பிரதேசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீன் வந்து ரிஷபர்வாவோட இடம், கோர்ட்டு, அந்த ராஜாவும் அமாத்தியனும் பேசிட்டு இருக்கா. இப்போ சீன் வந்து மாறிடுது. சுக்ரசிய ஆசிரம பிரதேச, அவருடைய ஆசிரமத்தினுடைய பிரதேசம், அந்த ஏரியா. ததப் பிரவிசதி சுக்ரஹ தேவயானாச்ச. ஸோ சுக்ரனும் தேவயானாவும் வரா, தே போத் ஆர் என்டரிங். சரியா? नेपथ्ये दर्भाङ्कूर मनोहरां वनधरामुद्वीक्ष्य लोभं गतः
मात्रादिस्वकुलं विहाय जवतो धावन् वृकस्याननात् ம் प्रभ्रष्टः तृणचर्वणे कृतमतिः कौलेयकैर्वेष्टितः ம் दंष्ट्रोग्रैः सहसागतैर्विनिहतो हन्त सारङ्गः சாரங்ககः சரி தர்பாங் सारङ्गकः दर्भाङ्कुर मनोहरां वनधराम् उद्वीक्ष्य लोभं गतः मात्रादि स्वकुलं विहाय जवतो धावन् वृकस्य आननात् प्रभ्रष्टः तृणचर्वणे कृतमतिः कौलेयकैः वेष्टितः दंष्ट्रोग्रैः सहसा आगतैः विनिहतः हा हन्त சாரங்ககः ஸோ வந்து என்ன இது வந்து நேபத்தியத்துலேருந்து வருது பேக் ஸ்டேஜ்லேருந்து வருது இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஒரு சாரங்ககா ஹா ஹந்த ஸோ வந்து என்ன ஐயோ பாவம் என்ன அப்படின்னா சாரங்ககா ஒரு மானானது தர்ப அங்குர மனோகராம் வனதராம் தர்ப அப்படிங்கிறது தர்பா கிராஸ் அதனுடைய அங்குரம்னா அந்த ஸ்ப்ரவுட் அதனால அங்குரைஹி தர்பஸ்ய அங்குரஹா தர்பாங்குரஹா தர்பாங்குரைஹி மனோகரஹா மனோகரா வரந்தராம்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா ஸோ தர்பாங்குரைஹி மனோகராம் வரந்தராம் அந்த தர்பைவினுடைய ஸ்ப்ரவுட்டினால ரொம்ப அழகாக இருக்கின்ற மனதை கவரக்கூடிய மனக ஹரதி இது மனோகரக சரியா சோ அந்த அப்படி இருக்கின்ற மனோகராம் வனதராம் வனசிய தரான பூமின்னு அர்த்தம் வனத்தினுடைய பூமியை உத்வீக்ஷிய பார்த்துவிட்டு லோபம் கதக சன்னு சோ வந்து ரொம்ப லோபத்தை அடைந்து லோபம்னா கிரீடி இங்க ஆசையோட இருந்து கொண்டு உத்வீக்ஷிய அப்படிங்கிறது உது வி பிளஸ் ஈக்ஷ் லியப்புல இருக்கு உத்வீக்ஷிய பார்த்து விட்ட பிறகு லோபம் கதகா சக சாரங்ககா ரொம்ப வந்து ஒரு 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 பேராசை தன்மை ஆசையோடு இருக்கின்ற அந்த சாரங்ககா ககாங்கிறது திருப்பியும் அல்பார்த்தே கப்பிரத்தியம் அந்த குட்டி அந்த மானானது மாத்ராதி ஸ்வகுலம் விகாய அம்மா முதலியவர்கள் இருக்கின்ற ஸ்வகுலம் தன்னுடைய குலத்தை குடும்பத்தை விகாய விட்டுவிட்டு விருகஸ்ய ஆனனாது பிரபிரஷ்டக ஜவதா தாவன்னு சோ அம்மா முதலிய அவளுடைய குலத்திலேருந்து தனியா வந்துட்டு அதாவது அந்த ஹேர்டுலேருந்து பிரிஞ்சுட்டு விருகஸ்ய ஒரு ஓனாயினுடைய ஆனனாத்து பிரபிரஷ்டகா அது ஓனா வந்து கடிக்கணும்னு வருது சாப்பிடணும்னு அந்த ஓனாயினுடைய ஆனனம்னா முகத்திலிருந்து பிரபிரஷ்டகா எஸ்கேப் ஆயிட்டு ஜவதக வேகத்தோடு தாவன்னு ஓடிக்கொண்டு இருக்கின்ற சகசாரங்ககா திருணச்சர்வனே கிருதமதிஹி திருணஸ்ய சர்வணம் சர்வணம்ங்கிறது அந்த கிராஸை சாப்பிட்றதுக்கு அசை போடுறதுன்னு வரணும் அதான் சோ அந்த திருணஸ்ய திருணச்சர்வணம் சர்வணே கிருதா மதிஹி எஸ்ய சக கிருதமதிஹி சாரங்ககாக்கு அட்ஜெக்டிவா போறது மதிஹிங்கிறது ஸ்திரீலிங்கம் சோ திருணஸ்ய சர்வணம் திருணச்சர்வணே கிருதா மதிஹி ஏன சக சாரங்ககா அந்த திருணத்தை சாப்பிடுவதில் வைக்கப்பட்ட புத்தியோடு இருக்கின்ற சக சாரங்ககா சகசா ஆகத்தைஹி தம்ஷ்ட்ர உக்ரைஹி கௌலேயகைஹி வேஷ்டிதா வினிஹதா சோ வந்து என்ன அப்படின்னா சகசா சோ இந்த மாதிரி அது வந்து அது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மான் வந்து காட்டுல நன்னா வளர்ந்துட்டு இருக்கிற அந்த தர்ப ஸ்ப்ரவுட்டினுடைய அதனால அட்ராக்ட் ஆகி அதை சாப்பிடணும்னு போறது எப்படி போறது அப்படின்னா தன்னுடைய குரூப்லேருந்து ஹேர்டுலேருந்து பிரிஞ்சு போறது போன உடனே அங்க ஏதோ ஒரு ஓனாய் வந்து அதை கவ்வ வருது அதுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அங்க திருப்பியும் வந்து திருணச்சரவணம் சாப்பிடணும் திருணத்தை சாப்பிடணும்னு இருக்கின்ற புத்தியோட இருக்கின்ற அந்த தருணத்துல சகசா ஆகத்தைஹி திடீர்னு வந்து விட்ட தம்ஷ்ட்ர உக்ரைஹி கௌலேயகைஹி நல்ல கோரப்பல்லோட உக்ரமாக இருக்கின்ற கௌலேயகா அப்படின்னா இந்த இது வைல்ட் டாக்ஸ் ஹவுண்ட் அவைகளினால் வேஷ்டிதா சூழப்பட்டதான சகசாரங்ககா வினிஹதா கௌலேயகைஹி வினிஹதா அந்த ஹவுண்டினால கொல்லப்பட்டன ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் கச்சா இஸ் அண்டர்கோயிங் கச்சன் வந்து தன்னுடைய தேவகூட்டத்தை விட்டுட்டு இங்க மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கத்துக்கணும்னு அட்ராக்ட் ஆகி உள்ள வந்தான் உள்ள வரும்பொழுது என்ன அப்படின்னா அங்க வந்து இப்போ ஏற்கனவே வந்து அந்த சூக்கரன் கடிச்சது எல்லாம் ஆச்சு அதுகிட்டேந்து எஸ்கேப் ஆகி திருப்பியும் இங்கேருந்து கிளம்பி போகாம இந்த மாதிரி சேஸ் பண்றாளே திருப்பி நம்ம போயிடலான்னு இல்லாம
அந்த திருணச்சர்வனே கிருதமதிஹி அப்படிங்கிறது இங்க கச்சன் வந்து ஃபர்தரா அந்த மிருத சஞ்சீவனத்தை கத்துக்கணுங்கிறதுல ஈடுபட்ட புத்தியோட இருக்கின்ற அவன் திடீர்னு சாசா இந்த தேவர்கள் திடீர்னு இன்னொரு பிளான் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி அந்த கொன்னுட்டும் அவனை பஸ்மம் பண்ணி மதுரத்துல கலந்தான். அந்த மாதிரி சகசா ஆகத்தைஹி அந்த மாதிரி இந்த மானும் திடீரென்று வந்த அந்த தம்ஷ்ட்ர உக்ரம், தம்ஷ்ட்ரம்னா பல்லு, உக்ரம்னா கோரம், அப்படியே உக்ரத்தோட அப்படியே ஷார்ப் டீத்துன்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த உக்ராஹா தம்ஷ்ட்ராஹா அதோட இருக்கின்ற அந்த கௌலேயகைஹி வேஷ்டிதா சன்னு, அந்த கௌலேயகம் அந்த ஹவுண்டுனால சூழப்பட்டதாக இருந்து கொண்டு சக சாரங்ககா கௌலேயகைஹி விநியதா அந்த சாரங்கனானவன் இந்த ஹவுண்டுனால கொல்லப்பட்டான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி சொல்றேன். சோ ஹா அந்த ஐயோ பாவமே என்ன அப்படின்னா சாரங்ககா இந்த மானானது இதெல்லாம் தான் வந்து இது இது வந்து டைரக்ட்லி இட் அப்ளைஸ் ஒன்லி டு சாரங்கா. வாச்சியார்த்தம் சேஸ் ஒன்லி ஃபார் சாரங்கா. பட் நமக்கு இதுல இருந்து ஒரு இம்ப்ளைடு மீனிங் தெரியறது இல்லையா. சோ இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சான்னு சொல்லுவோம். இங்க வந்து வசத்தியா எதுவும் சொல்லிடல, இருந்தாலும் இது சொல்லும் போது இது வந்து வெங்கியம் துவனி அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா வெங்கியம் துவனினா இதுல வந்து நமக்கு சூச்சனையா ஒண்ணு கூட தெரியப்படாது. பட் இதுல பல பதங்கள் படிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த கூட்டத்தை விட்டு வருது இதெல்லாம் வந்து எவ்ரிதிங் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் த மான், ஒன்லி ஃபார் த டீர் பிரைமரிலி. சரியா? அதுல வந்து டபுள் அர்த்தம் சிலேஷம் அப்படி இல்லாமும் இல்லை இதுல. இருந்தாலும் நமக்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஸ்புரிக்கிறதும். சோ அந்த மாதிரி ஒண்ணுத்த சொல்லிண்டு வெஞ்சனையா இன்னொன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அது அலங்காரத்துக்குள்ளதான் உட்படும். அது வந்து நீங்க வந்து வெங்கியம் துவனின்னு அப்படி எடுத்துன்னு போக முடியாது. வெங்கியார்த்தம்ங்கிறது வருது, பட் அலங்கார ரூபேன்னு வருது. புரியுதா? சோ சாரங்ககா தர்ப அங்குர மனோகராம், தர்பாணாம் அங்குரஹா தர்ப அங்குரஹா தர்பாங்குரைஹி மனோகராம் அவைகளினால் அழகாக இருக்கின்ற வனதராம், வனசிய தரா அப்படின்னா வனத்தினுடைய பூமின்னு அர்த்தம், பூமி பிரதேசம். அதை உத்வீக்ஷ பார்த்து விட்ட பிறகு லோபம் கதா அந்த சாரங்ககா லோபம் கதா, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த சாரங்ககனானவன் ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ட் ஆனோம், அதை சாப்பிடணும். அதுல வந்து he was totally attracted by the green grass that was spread on the vanadara. சரியா? மாத்ராதி ஸ்வகுலம் விஹாய விரகஸ்ய ஆனனாது பிரபிருஷ்டஹ சாரங்ககः. சோ மாத்ராதி அம்மா முதலிய ஸ்வகுலம் ஸ்வஸ்ய குலம் விஹாய விட்டு பிறகு விட்டு விரகஸ்ய ஆனனாது ஒரு ஓனாயினுடைய வாயிலிருந்து பிரபிரஷ்டஹா எஸ்கேப் ஆயிட்டு ஜவதஹ வேகத்தோடு கூட தாவன்னு சக சாரங்ககா ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சாரங்ககனானவன் சடார்னு திருணச்சர்வணே கிருதமதிஹி திருணஸ்ய சர்வணம் திருணச்சர்வணம் அந்த திருணச்சர்வணே கிருதா மதிஹி யஸ்ய சக சாரங்ககா சகசா திடீரென்று ஆகதைஹி கௌலேயகைஹி வந்த அந்த அந்த ஹவுண்ட்ஸ்னால எப்படி வேற என்ன அட்ஜெக்டிவ் தம்ஷ்ட்ர உக்ரைஹி கோரம் ரொம்ப ஷார்ப்பான பல்லோட இருக்கின்ற கௌலேயகைஹி வேஷ்டிதா சூழப்பட்டவனான சக சாரங்ககா அனந்தரம் கௌலேயகைஹி விநிகதா அவைகளினால் கொல்லப்பட்டான். புரியுறதா? சரியாதா? வேஷ்டிதः புரியல மேம். Yes, ma'am. வேஷ்டிதகானா சூழப்பட்டவன் அர்த்தம். வேஷ்டனம் அப்படின்னால வேஷ்டின்னு சொல்றோம்ல, நம்ம சுத்தி கட்டிக்கிறதுனால தான் அதுக்கு வேஷ்டினே பேரு. வேஷ்டனம். சரியா? வேஷ்டிதா ஜவதஹனா வேகமாக, ஜவஹனா ஜவேனன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஜவதஹா தாவன்னு வேகமாக ஓடிக்கொண்டுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் மேல ஓகே. ம் தேவயானா स उद्वेगं तात कचो न आगतः. சோத்வேகம் ரொம்ப ஒரு உத்வேகத்தோட ரொம்ப ஒரு उद्वेगं கவலையோட தாத்த கச்சோன ஆகதக கச்சன் இன்னும் வரலையே அப்படின்னு शुक्रः आगमिष्यति. வந்துருவான் அப்படிங்கிறார். देवयाना आगमिष्यति आगमिष्यति इति एव सदा वदति स्वगतं ममोत्कण्ठं नावबुध्यते तातः. सर्वमपि कचविरहितं शून्यमिव प्रतिभाति मे. ஆகமிஷ்யதி ஆகமிஷ்யதி தேவ சதா வததி. சோ வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கா அப்பா. ஸ்வகதம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. மம உத்கண்டம் அப்படின்னா என்னுடைய ஒரு ஆங்ஸைட்டி. தாத்தகான்னு அவபுத்தியத்தை அப்பா அறிந்து கொள்ளவில்லை.
இஸ் நாட் அவர் காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார். சர்வம் அப்படி கச்ச விரஹிதம் சூன்யமிவ பிரதிபாதிமே. கச்ச விரஹிதம் சர்வம் அப்படி சூன்யமிவ பிரதிபாதிமே. கச்சன் இல்லாத கச்சேன விரஹிதம், கச்சன் இல்லாம எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி எம்டியா இருக்கு, ஒரு மாதிரி பிளைண்டா இருக்குன்னு, பிளாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம. சூன்யமிவ பிரதிபாதி, பாத்தினா பா டு ஷைன், பிரதிபாத்தினா எனக்கு தோன்றது, மே எனக்கு மக்கியம். சரியா? அப்புறம் மம பிரதிபாதி எனக்கு தோன்றுகிறது. ஷஷ்டி. शुक्रः स्वगतं मुग्धा बाला ம். सदा कचमेव स्मरति ம். कथं वा न स्फुरति गूढविप्रियकारिणो राक्षसाः बालो न मायावी ம். सद्वृत्तेन माम् अपि आवर्जयति बालः ம். प्रकाशं वत्से चिन्तयालम् ம். आगमिष्यति उत्तिष्ठ गानेन तावत् किञ्चिदात्मानं विनोदय. ஸ்வகதம் முக்தா பாலா, பாவம் ரொம்ப ஒரு இன்னசென்ட் கேர்ள். என்ன அப்படின்னா, சதா கச்சமேவ ஸ்மரதி, எப்பவுமே கச்சனையே நினைச்சுட்டு இருக்கா. கதம் வா ந ஸ்புரதி, ஏன் வந்து ஸ்புரிக்க மாட்டேங்கிறது என்ன அப்படின்னா, கூட விப்ரய காரிணக ராட்சசாக, ராட்சசாக கூடம்னா சீக்கிரட்டா, சீக்கிரட்டாக விப்ரியம்னா பிரியம்னா நன்மை செய்யறது, விப்ரியம்னா அன்பிளசன்ட், விப்ரியம் கரோதி இது விப்ரியகாரி காரிணः ராட்சசாः, காரி காரிணौ காரிணः. सो गूढेन विप्रयं विप्रियं करोति कुर्वन्ति इति विप्रयकारी. சரியா? விப்ரயகாரிணः. சோ கூடமாக மறைவாக ஒரு விப்ரியத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த ராட்சசர்கள். பாலோன மாயாவி, இந்த பையன் இருக்கான் பாருங்கோ, இவனுக்கு வந்து சூதுவாதே தெரியாத ஒரு பையன், ந மாயாவி. இவனுக்கு மாயாத்தனம், திருட்டுத்தனம், கபட்டத்தனம்லாம் கிடையாது. சத்விருத்தேன மாமபி ஆவர்ஜயதி பாலக, தன்னுடைய சத்விருத்தத்தினால என்னையும் ஆவர்ஜயதி அப்படின்னா என்னையும் அட்ராக்ட் பண்றான். சரியா? அப்படி இருக்கின்றான் அயம் பாலக. வர்ஜயதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஆவர்ஜயதி அப்படின்னா என்னையும் இஸ் அட்ராக்டிங் மீ பை இஸ் குட் கான்டக்ட். சரியா? பிரகாசம் என்ன இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். வத்சே அலம் சிந்தைய, போரும் ரொம்ப ரொம்ப இதை பத்தி நினைச்சுட்டு இருக்காத. ஆகமிஷ்யதி கச்சகா ஆகமிஷ்யதி, வந்துடுவான். உத்திஷ்ட எழுந்துகோ, கானேன தாவது கிஞ்சித்து ஆத்மானம் வினோதய, பாட்டுனால உன் செல்ஃபியே நீ வந்து கொஞ்சம் வினோதய, கொஞ்சம் என்டர்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் देव देवयाना विना कचं न मे कंठे श्रुतिः उत्पत्स्यते ஒருமா यावत् கச்சம்னா ஒரு ஒவ்வொரு லைனா படிச்சு விடலாம். கச்சம் வினா, கச்சன் இல்லாமல், மே கண்டே என்னுடைய கண்டமான கண்டத்தில், ஸ்ருதிஹி ஸ்ருதியே நிக்க மாட்டேங்கிறதுனா உற்பத்தியதே, பாட்டு பாடுறது அப்புறம் ஸ்ருதியே சாபாசாவே நிக்கலன்னா அதுக்கப்புறம் எங்க பாடுறது இல்லையா? சோ கச்சம் வினா அவன் இல்லாம என்னுடைய தொண்டையில், மம கண்டே மே கண்டே மம கண்டே என்னுடைய தொண்டையில், கண்டத்தில், ஸ்ருதிஹி ஸ்ருதி பிச்சானது ந உற்பத்தியதே உண்டாக மாட்டேங்கிறது. இட்ஸ் நாட் ஹேங் ஆக மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் यावत् तेन आधारषड्जे स्थायी भावः क्रियते तावत् मया मूर्छना क्रियते. யாவது தேன ஆதார ஷட்ஜம், ஆதார ஷட்ஜம்ங்கிறது உங்களுக்கு சா, அந்த சாவம் ஸ்தாயி பாவம்னா ஸ்திரமா அந்த சால அவன் நின்றானா, தாவது மயா அந்த டைம்ல மூர்ச்சனா கிரியதே. மூர்ச்சனாங்கிறது இட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம் இன் சங்கீத சாஸ்திரம். அந்த வந்து அந்த சாவை பிடிச்சுட்டே அங்கேந்து காவை தொடுவான். அந்த கேலேந்து சரி க மா பா, அந்த கேலேந்து மேல போகும், அதுக்கு பேர் தான் மூர்ச்சனான்னு சொல்லுவான். சோ அந்த அவன் வந்து ஸ்தாயி பாவம் அப்படின்னா ஸ்திரபாவம், ஸ்தாயிங்கிறது ஸ்திரம். ஸ்திரமா அந்த ஆதார ஷட்ஜத்துல தேன கச்சேன ஆதார ஷட்ஜே, அவனுடைய அந்த மூலம் அந்த பிரகிருதி ஸ்வரமாக இருக்கின்ற அந்த ஷட்ஜத்துல அந்த சா சா அதுல ஸ்தாயி பாவக கிரியதே அப்படின்னா ஸ்திரமாக he holds the pitch in the ஷட்ஜமம், ஆதார ஷட்ஜம். அப்போ when he does that, நான் தாவது அந்த டைம் மயா மூர்ச்சனா கிரியதே அப்படின்னா என்னால அந்த மூர்ச்சனாங்கிறது பண்ணப்படுறது. அங்கேருந்து நான் வந்து நேர ரீக்கும் போவான். அவன் சா பிடிச்சானா சா அப்படின்னா அடுத்து ரீக்கு என்னால பிடிக்க முடியும். அவன் சா பிடிக்கிறதுக்கு அவன் இல்லாததுனால என்னால எனக்கு அந்த ஆதார ஷட்ஜமே ஸ்ருதியே நிக்க மாட்டேங்கிறது. அதனால ஆதார ஷட்ஜம் நிக்காததுனால அடுத்த ஸ்வரம் வரமாட்டேங்கிறதுன்னு அர்த்தம். புரியுறதா? இந்த மூர்ச்சனாங்கிறது மயங்கி விடுறதுங்கிறது இல்ல. மூர்ச்சனாங்கிறது இட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம் இன் மியூசிக். சரியா? ஆக்சுவலி மகாபெரிவா வந்து இந்த மூர்ச்சனாவை பத்தி சொல்லியிருக்கா, எங்க ப்ரொஃபஸரோட லெக்சர்ல இருக்கு. எனக்கு சட்டு ஞாபகம் வரல, நான் கேட்டுட்டு சொல்றேன். மூர்ச்சனானா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அப்புறம் तात
अपरं च सः तथा गायन्नेव सहसा गान्धारग्रामम् आश्रित्य गाने मम विवादं कल्पयति. அதுக்கப்புறம் அப்புறம் மேலும் என்ன சக கச்சக ததா காயன்னேவ அப்படியே அந்த சாவை பாடிண்டு சஹசா சடார்னு காந்தார கிராமம் கிராமம்ங்கிறது அகைன் தீஸ் ஆர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த காந்தாரத்தை புடிச்சுடுறோம் காவை புடிச்சுடுவான் கிராமம் ஆசிரித்திய கானே அந்த பாடுறதுல மம விவாதம் கல்பயது இல்ல இல்ல உனக்கு ஸ்ருதி சரியில்லை அதர் லைஸ் அ டிஸ்பியூட் இது சரியில்லை அது சரியில்லைன்னு அவன் கல்பனை பண்றான் இந்த மாதிரி அவன் பண்ணுவான் பண்ணிட்டு இருக்கான் பட் நோ அவன் இல்லையே அப்படின்னு அவர் ஃபீல் பண்றான் இன் இஸ் ஆப்சன்ஸ் கச்சம் வினா நமே கண்டஸ்ருதி ந உற்பத்தியதே அதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் ஏன் வந்து கண்டே ஸ்ருதி ந உற்பத்தியதே அப்படின்னா ஆதார ஷட்ஜச்சு அவன் பிடிச்சானா மூர்ச்சனாவை நான் பிடிப்பேன் அண்ட் அவன் வந்து பாடிண்டே அந்த காந்தார கிராமத்தை பிடிச்சி என்னுடைய பாட்டுல மமகானே என்னுடைய பாட்டில் விவாதம் கல்பயதி ஹி ஃபைண்ட்ஸ் மிஸ்டேக் ஆர் ஹி ஃபைண்ட்ஸ் சம் இன்ட்ரிகசி சரியில்லை அப்படிங்கிறத சொல்லுவான் புரியுறதா அப்புறம் शुक्रः सः दैवः खलु ग्रामः. சோ சஹ தெய்வஹ கலு கிராமஹ அப்படின்னா அந்த கிராமம் அப்படிங்கிறது தெய்வஹ அப்படின்னா தேவானாம் ஏவ அவளால தான் சடார்னு பிடிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து எனிவே இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் த ஸ்டோரி சோ வந்து சஹ தெய்வஹ கலு கிராமஹ அப்படின்னா அந்த கிராமமானது தேவானாம் ஏவ சுலபதையா பவதி ந அஸ்மாக்கம் ராட்சசானாம் ஸோ அதனால நமக்கு வராது அவனுக்கு சுலபமா வந்துரும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் देवयाना भवतु विवादकल्पो ग्रामः सः न मे रोचते. சோ அவன் வந்து விவாத கல்பக கிராமக விவாதத்தை கல்பனை பண்ணிட்டு இருக்கிற அந்த கிராமக சஹனா மே ரோச்சத்தை அது எனக்கு எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஐ லைக் டு சிங் பட் ஐ டோன்ட் லைக் டு கெட் இன் டு தி இது விவாதத்துக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்றதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இவ சொல்றான் புரியுதா அப்புறம் शुक्रः यदि तर्हि मानवार्हं षड्जग्रामगानम् एव आश्रय. சோ வந்து எதி தர்ஹி சோ உனக்கு வந்து அந்த மாதிரி நேர வந்து காந்தார கிராமத்தை பிடிக்க முடியலன்னா மானவார்ஹன் மானவானாம் அர்ஹம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸால முதல்ல அவளுக்கு ஷட்ஜன் தான் பிடிக்க முடியும் அந்த மாதிரி ஷட்ஜ கிராம கானமேவ ஆசிரே அதையே நீ வந்து ஃபாலோ பண்ணின்னு பாடு சத்வயா பிருத்தக்கு காந்தார கிராம கானமேவ குருதாம் சோ அத சக துவயா பிருத்தக்கு காந்தார ஏவ குருதாம் சோ அவனோட கூட நீ வந்து என்ன அப்படின்னா அந்த காந்தார கிராம கானத்தை பண்ணிக்கோ சரியா அதுக்கப்புறம் तत्त्वया पृथक् गान्धारग्रामगानम् एव कुरुताम्. அத படிச்சுட்டேன் சக Okay. சோ வந்து துவயா பிருத்தக்கு காந்தார கிராம கானமேவ குருதாம் சோ வந்து உன்னால் தனியா வந்து அந்த காந்தார கிராம கானம்ங்கிறது சகைவ குருதாமா எனக்கு அது என்னன்னு தெரியல நீ வந்து மானவார்கம் சட்ஜ கிராம கானத்தை பாடு அவனே பண்ணட்டும் புரியா துவயா பிருத்தக்கு நீ இல்லாம சகையேவ காந்தார கிராம கானம் குருதாம் அவனே வந்து அந்த காந்தார கிராம கானத்தை பாடட்டும் புரியுறதா ஜி இந்த கிராமம்ங்கிறது ஆ, சரி கமா பதனி சாலேந்து 7 ஆ, ரீல எடுத்தேன்னா அப்படி ரீகமாப்பா ரீகமாப்பா தனி ச ஆ, ஆ, காலேந்து எடுத்தேன்னா கமா பத நீ சரி அதுக்கு பேரு கிராமம் 7 7ஆ வரும் அதுக்கு பேரு கிராமம்னு பேரு ஆ, 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 ஆ. ஏது இந்த மூர்ச்சனாங்கிறது தான் இந்த மாதிரி பாடுறது அத பேட்டர்னா இது மாதிரி அவரோகணத்திலயும் பாடுவா அப்பர் ரீலேந்து 7 அப்பர் சாலேந்து கீழே அப்படி இதுக்கு பேரு கிராமம்னு பேரு ம், 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 ம். இதுல வந்து நீங்க சம்வாதினா ஒத்தொத்தா கா அப்புறம் ரீமா அப்படி அதை விட்டு விட்டு பாடுறது ஓகே 4 நோட்ஸா இப்ப விவாதம்ங்கிறது அத வேற நோட்டை பாடுறது குரு அது ஒத்த மாதிரி வராம இதுவா போ இந்த கானமூர்த்தி இந்த ராகம் எல்லாம் விவாதியா கேட்போம் நம்மளுக்கு கேட்க ஓகே வாத்திய புரியுறதா அதை வச்சு இது வரதா பாருங்க அதுதான் சம்திங் ரிலேட்டட் டு மியூசிக் பட் இட் டசன்ட் ஹாவ் எனி கனெக்ஷன் வித் ஸ்டோரி லைன் அதனால ரொம்ப ஆமா தீபா ரொம்ப மண்டையை உடைச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு புரியலன்னா விட்டுடுங்க சரியா அதுக்கப்புறம் Okay. புரியுறதா இல்லையா தேவயானா தீபா புரியுறதா மேம் உங்களுக்கு புரியுது மேம் புரியுது ராஜலட்சுமி மேடம்க்குலாம் புரியுறதா ராஜலட்சுமி எல்லாம் காந்தாரம் அதெல்லாம் சொல்லுவோமே அதெல்லாம் புரியுது கூட தான் நினைக்கிறேன் சட்ஜமம் காந்தாரம் ம், காந்தார கா சரி அப்புறம் நஹி தாத்தா
देवयाना न हि तात षड्जग्रामे तेन सह यमलगाने मे रुचिः कचो न आगतः कथमिदानीम् सो नहि तात ஷட்ஜ கிராமே தேன சக யமலகானே மே ரோச்சதே. ஸோ ஷட்ஜ கிராமத்துல அவனோடு கூட யமலகானம்ங்கிறது தான், யமலகானம்ங்கிறது டைப் ஆஃப் கானம் போல இருக்கு, அதுதான் மே ருச்சிஹி, அதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். கச்சகா நாகதக கதம் இதானீம், கச்சன் ஒன்னும் வரலையே, எப்படி இப்போ பாடுறது அப்படின்னு கேக்குறான். அப்புறம் शुक्रः स्वगतं हन्त तपस्विनी बाला सङ्गीतप्रसङ्गेन किञ्चित् व्यावृता வியாவிருத்தா. व्यावृत्ता ஸோ तदहं நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, ஹந்த ஹந்த அலாஸ் என்ன தபஸ்வினி பாலா, இந்த தபஸ் இதுல இருக்கின்ற இந்த பாலாவானவள் சங்கீத பிரசங்கேன இந்த சங்கீதத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால கிஞ்சித் வியாவிருத்தா, ஷி வாஸ் ஸ்லைட்லி என்ன சொல்வேள், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனா. சரியா, வியாவிருத்தா, ஷி வாஸ் டிஸ்ட்ராக்டட் ஸ்லைட்லி. அப்புறம் ததகம் तदहम् एतत् प्रसङ्गेन एव एनाम् ஆமா ஏனாம் லாலை एनां लालयिष्यामि ததகம் அத தஸ்மாத்து அகம். ஸோ இந்த மாதிரி அவக்கு சங்கீத பிரசங்கேன கிஞ்சித் வியாவிருத்தா அஸ்தி, அதனால ததகம் தஸ்மாத் காரணாத் அகம் நான் தத் பிரசங்கேன ஏவ அந்த சங்கீதஸ்ய பிரசங்கேன ஏவ ஏனாம் இவளை லாலயிஷ்யாமி ஃபர்தரா இவளை வந்து கஜோல் பண்றேன். சரியா, பிரகாஷம் प्रकाशं वत्से यदि तर्हि वीणावादने रता भव ஸோ உனக்கு பாடுறதுல எதி தருகி அப்படின்னா, உனக்கு பாட்டுல வந்து அவன் இல்லாம பாட முடியாது அப்படின்னா, தென் வீணாவாதனே வீணா வாசிக்கிறதுல ரதாபவ ஈடுபட்டு கொண்டு இரு, கெட் யுவர் செல்ஃப் இன்வால்வ் இன் பிளேயிங் த வீணா. சரியா, அப்புறம் देवयाना तात कचः मुग्धं रोदिति தாத்த கச்சகா அப்படின்னு சொல்லிட்டு அழறான் பாவம். शुक्रः बाले उदधि गर्भान्तस्थमपि ते कचमहम् आनेष्यामि மா பைஷீஹி வாதய வீணா. मा भैषीः वादय वीणाम् அலே குழந்தை உததி கர்ப்ப அந்தஸ்தம் அப்படி, உததினா சமுத்திரம், சோ உததேகே கர்ப்பா அப்படின்னா மத்திய பாகம், அதுக்கு அதனோட உள்ள பாகத்துல அந்தஸ்தம் அப்படி அதுக்கு உள்ள இருந்தா கூட, கச்சன் போய் அங்கெங்கேயாவது இந்த ராட்சசா போட்டிருந்தா கூட, தே தவ கச்சம் உன்னுடைய கச்சனை அகம் ஆனேஷ்யாமி நான் அழிச்சுட்டு வந்துடுவேன். சமுத்திர உததி கர்ப்பந்தர் அது என்ன மேம் அது புரியல. உததினா என்னது, समुद्रस्य சமுத்திரம், சமுத்திரம் இல்லையா உததி. சமுத்திரம். ஓஷன், ஓஷனுடைய கர்ப்பம்னா மத்தியம், கர்ப்ப ஓகே ஓகே பிரதேசம், அதன் அந்த மத்தியில அந்தஸ்தம் அப்படி கர்ப்பாந்தஸ்தம் அப்படி அப்படின்னா அந்த கர்ப்பத்துக்குள்ள இருந்தா டீப் இந்த ஓஷன் இருந்தா கூடன்னு அர்த்தம். ஓஷனுக்கு நடுவுல இருந்தாலும் கூட்டிட்டு இருந்தா வந்து கூட ஓகே கச்சம் உன்னுடைய கச்சனை அகம் ஆனேஷ்யாமி நான் அழிச்சுண்டு வந்துடுவேன். ஓகே மா பைஷீஹி நீ வந்து பயப்படாதே, வாதய வீணாம் வீணாம் வாதய வீணையே வாசி அப்படிங்கிறான். புரியுறதா, அதுக்கப்புறம் देवयाना ம் यदा ज्ञापयति तातः ம் सविषादं वीणां वादयति எது ஆக்ஞாபயதி தாத்தக தாத்தக எது ஆக்ஞாப ஆஸ் யூ ஆர்டர் சவிஷாதம் வீணாம் வாதயதி, ரொம்ப ஒரு விஷாதம்னா துக்கம், விஷாதேன சக சவிஷாதம், விஷாதத்தோட துக்கத்தோட வீணாம் வீணையை வாசிக்கிறா. அப்புறம் वीणा तन्त्री त्रुटिता வீணாவினோட தந்திரினா அந்த தந்தி, அது வந்து துட்டித்தானா உடைஞ்சு போயிடுது, பிஞ்சு போயிடுது, ओके அறுத்து போயிடுது. हाँ हाँ तात त्रुटिता तन्त्री त्रुटितं च मनः ஒருமா அந்த வீணையினுடைய கம்பி வந்து உடைஞ்சு கொடுத்து பிஞ்சு போயிடுத்து, மே மனஹா என்னுடைய மனசும் உடைஞ்சு போயிடுத்து. उत्पातः अयं किमपि अरिष्टं सूचयति இஷ்டம்னா அசுபம்னு அர்த்தம், உட்பாத்தகனா ஜெனரலி காமெட்டுக்கு வந்து உட்பாத்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கலாமிட்டி, அயம் உட்பாத்தகா கிமபி அரிஷ்டம் சூச்சயதி ஏதோ ஒரு அசுபத்தை சூச்சனை பண்றது. புரியுறதா, அரிஷ்டம்ங்கிறது உங்களுக்கு இக்த பிரத்யத்துல இருக்கு, அரிஷ்டா அரிஷ்டம் ஏதோ ஒரு கெட்டதை அசுபத்தை சூச்சயதி. சரியா, அப்புறம் उत्पातः என்ன மேம் உட்பாத்தகா அப்படின்னா ஏதோ ஒரு கெடுதல்,
ஜென்ரலி உத்பாத்தம்னா காமெட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல உத்பாத்தகா அப்படின்னா ஏதோ ஒரு கெட்டது, அயம் உத்பாத்தகா, இந்த ஒரு இதுவானது ஏதோ ஒரு அசுபத்தை சூச்சனை பண்றது. அதாவது இத்தனை நேரம் வரல, இப்ப வந்து என்னோட தந்தி வேற அருந்து போயிடுத்து. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. அந்த நிகழ்வானது அயம் உத்பாத்தகா கிமபி அரிஷ்டம் அசுபம் சூச்சயதி. அப்புறம் ஜி விவேமி உத்பாத்தகானா சம்திங் கீழேந்து பதனம்னா கீழே, உத்துனா மேல, கீழேந்து மேல போறது அது மாதிரியா? இல்ல உத்பாத்தகாங்கிறது இன் ஜெனரல் வந்து காமெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்யா. உத்பாத்தம் அப்படிங்கிறது ஓ அது வந்து உற்பத்தி, நீங்க சொல்றது கீழேந்து மேல் ஆ கிளம்புறது தகா உற்பத்தின்னு சொல்லுவோம். சோ இங்க உத்பாதம் அப்படிங்கிறது இந்த கான்டெக்ஸ்டுக்கு வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு கெடுதல்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேட் இன்சிடென்ட். அதாவது இந்த தந்திரி அருந்து போறது அப்படிங்கிற அந்த விஷயமானது அயம் உத்பாதக கிமபி அரிஷ்டம் சூச்சயதி, ஏதோ ஒரு கெட்டதை சூச்சனை செய்கிறது. சரியா? விவேமி கச்சஸ்ய கிம் வா அபவதிதி அன்விஷ்யதாம் கச்சக. சோ அகம் அன்விஷதாம் கச்சः. பிபேமி, நான் பயப்படுறேன். என்ன கச்சஸ்ய கிம்வா அபவத்திதி அகம் பிபேமி, கச்சனுக்கு என்னதான் ஆயிடுத்தோ அப்படின்னுட்டு நான் பயப்படுகிறேன். தஸ்மாத்து கச்சக அன்விஷ்யதாம், நீ வந்து கச்சனானவன் தேடப்படட்டும். சரியா? அப்புறம் மேல शुक्रः स्वगतं नूनं कुमारी भणति यावदहं ज्ञानदृष्ट्या पश्यामि ध्यायति. ஸ்வகதம் மனசுக்குள்ளே நூனம் குமாரி பணதி. இண்டீட் மை டாட்டர் இஸ் ஆல்சோ சேயிங் என்ன, அதனால அகம் யாவது ஞான திருஷ்டியா பஷ்யாமி, என்னோட ஞான திருஷ்டியினால நான் பார்க்கிறேன் அப்படின்னுட்டு தியாயதி, தியானம் பண்றார். மேல न वनेषु न कुञ्जेषु न नदीषु ह्रदेषु च न गुहासु न शृङ्गेषु न समुद्रेषु दृश्यते. வனேஷு காட்டுல இல்ல, குஞ்சகா அப்படின்னா உங்களுக்கு புஷஸ், ந குஞ்சேஷு ந நதீஷு இதுல நதிகளில், ஹ்ரதகான லேக், லேக்ல இல்ல, ந குஹாசு, குஹாசுனா கேவ்ஸ், கேவ்ஸ்ல இல்ல, ந ஸ்ருங்கேஷு, ஸ்ருங்கம்னா பீக்ஸ் உச்சி, அதிலும் இல்ல, ந சமுத்திரேஷு சமுத்திரங்களிலும், ந திருஷ்யத்தே கச்சகா, கஷனானவன் கண்டுபிடிக்க முடியல, பார்க்கப்படவில்லை. மேல वत्से महत्कष्टं न कुत्रापि दृष्टः कचः. ரொம்ப பெரிய கஷ்டம். கச்சக ந குத்ராபி திருஷ்டா, கச்சன் எங்கேயும் தெரியவில்லை. देवयाना हा कच क्व गतः असि काम् अवस्थां गतः असि रोदिति. கச்ச குவ கதோசி, எங்க போனியோ, காம் அவஸ்தாம் கதோசி, எந்த நிலைமையை அடைந்தாயோ அப்படின்னு அழறாகும். புரியுறதா? அப்புறம் शुक्रः वत्से अलमलं रुदितेन चिन्तयामि उपायम्. ருதித்தேன அலம், அலம் வந்துதான் திருத்தியா விபக்தி. அலம் அலம் போரும் ருதித்தேன அலம் அழறது போறோம். உபாயம் சிந்தையாமி, ஏதோ ஒரு ஐடியா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். स्वगतं भवतु यावदहम् अन्तर्दृष्टि प्रसारेण स्वोदरमपि मार्गयामि. பவத்து இருக்கட்டும், யாவத்து அகம் நான், அந்தர் திருஷ்டி பிரசாரேன என்னுடைய திருஷ்டியை எனக்குள்ளேயே செலுத்தி கொண்டு, சரியா? பிரசாரம்னா ஸ்ப்ரெட் பண்றதுன்னு அர்த்தம். மம திருஷ்டிம் அந்தக பிரசாரேன உள்ள செலுத்துறதுனால, ஸ்வ உதரமபி மார்கயாமின்னா சர்ச் பண்றதுன்னு அர்த்தம். ஸ்வ உதரம் என்னுடைய ஸ்வசிய உதரம் அபி என்னுடைய வயத்தையும் கூட ஐ சர்ச். சரியா? அதுக்கப்புறம் अंतर्दृष्टि प्रसारं नाटयति स्वगतं महत्कष्टं खलु संवृत्तम्. அந்தர்திருஷ்டி பிரசாரம் நாட்டயதி. சோ தனக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்தர்திருஷ்டி தனக்குள்ளக்குள்ள திருஷ்டிய ஸ்ப்ரெட் பண்றார். அந்த மாதிரி நாட்டயதி அப்படின்னா அந்த மாதிரி காமிக்கிறாருன்னா திருஷ்டி உள்ள போற மாதிரி எல்லாம் காமிக்க முடியாது. இப்ப நான் இது மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? சோ அந்தர் திருஷ்டி பிரசாரம், அவருடைய கண்ணை மூடிண்டு அவருடைய இது உள்ள போற மாதிரி நாட்டனம் நடிக்கிறார். ஸ்வகதம் தனக்குள்ளே மகத் கஷ்டம் கலு சம்ருத்தம், பெரிய ஒரு கஷ்டமானது நேர்ந்துட்டே அப்படிங்கிறார். கிம் தாத்த தூஷ்ணிம் பூதே, என்ன நீங்க வந்து சைலண்டா ஆயிட்டேள் அப்படின்னு கேக்குறா. கிம் பிரவீமி வச்சே, நான் என்ன சொல்லுவேன்? சநிஸ்வாசம் பெருமூச்சு விட்டுண்டே, மம உதரக ஏவ நித்ரிதா கச்சகா, என்னுடைய உதரத்திலேயே சக கச்சகா நித்ரிதா, அவன் அப்படியே இருந்துட்டு இருக்கான், செத்து போட்டான் அப்படின்னு சொல்றார். அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? நான் இன்னைக்கு முடிச்சு விடலான்னு பார்த்தேன், பட் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும் இல்ல. நித்ரிதஹான்னாக்க சரி